பாவனைக்கு வந்திருக்கிற எலக்ட்ரிக் பைக்குகளை பாருங்க. இதில் பாருங்க குள்ள மனிதர்களுக்கு வந்து சாத்தியமான பைக்குகள் வந்து வச்சிருக்கணும். பாருங்க பாருங்க கூட சின்ன சைக்கிள் காலில் அமர்த்தி கூட ஓடலாம். இந்த மாதிரி பாருங்க அங்கே ஒரு பெரிய ஒரு வாகனம் ஒன்று கொண்டு போயினவங்க. வணக்கம் ஜாழ்ப்பாணம் ஒன்று போட்டிருக்கணும். ஃபுல்லாகவே வந்தால் ஃப்ரீயாக வந்து பேசியல் செய்துட்டு போகலாம். இப்படி இருக்குது கார் ஐட்டங்கள் பாருங்கள். தேவையான ஆக்கள் எடுக்கலாம். எனக்கு கார் எடுக்க விருப்பம் தான். நான் காசு இருந்தால் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. 200 வந்து டிக்கெட் கொடுவோம். அன்பு தமிழ் உறவுகள் வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் முத்தவழி மைதானத்தில் நிற்கிறேன். வந்து இன்றைக்கு வந்து வர்த்தக கண்காட்சி நடக்கப்போது மிகவும் கோடி செலவில் வந்து இந்த வர்த்தக கண்காட்சி நடக்குது. இங்கே என்னென்ன விடயங்கள் இருக்குது, எப்படியான வாகனங்கள், எப்படியான விஷயங்களை வந்து இந்த கண்காட்சிப்படுத்தின விடயங்களை தான் பயன்படுத்த போகிறோம். மற்றது என்னன்னு சொல்லி சொன்னால் வந்து 23, 24, 25 இன்றையிலிருந்து 3 நாள் வந்து இந்த நிகழ்வு, அதாவது வர்த்தக கண்காட்சி நடக்க போதும்னு சொல்லி கேள்வி போனால் மறக்காமல் வந்து 3 நாளில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நீங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். உங்களை முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் காணொலிக்கு போகலாம். இதில் பாருங்க ஒரு வாகனத்தை வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்க அங்கே ஒரு பெரிய ஒரு வாகனம் ஒன்று கொண்டு போயினவங்க. முத்தவழி மைதானத்தில் வந்து மிகவும் பரபரப்பாக இருக்குது பாருங்க. நிறைய பேர் வந்து தங்களுடைய கண்காட்சிகள் நடக்கின்ற அந்த கம்பெனியில் வந்து இங்கே பாருங்க பிராண்ட் பண்ணியிருக்கேன் முன்னுக்கு. இல்லை பாருங்க மக்கள் வந்து இந்த 200 வந்து டிக்கெட் எடுத்துட்டாக்கள் உள்ளுக்க போய்கொண்டிருக்கணும். பாருங்க முன்னுக்கு 200 தான் டிக்கெட்டை போட்டிருக்கணும். அதில் பாருங்க பிரதம விருந்தினர்களை வந்து அழைச்சி கூட்டிக் கொண்டு வரையினோம். இதில் முன்னுக்கு பாருங்கள் அந்த புதுசாக வந்த மோட்டர் சைக்கிள் வெற்றியில் ஐயாங்கிற மோட்டர் சைக்கிளில் வரையினோம் முன்னுக்கு. முன்னுக்கு பாருங்க ஜாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக சந்தை என்று போட்டிருக்கீங்க. முன்னுக்கு பாருங்க எப்படி அடி போடுறாங்க, இது திறக்க போறாங்க. முன்னுக்கு விருந்தினர்களை வந்து அழைத்து கூட்டிக்கொண்டு வரையினோம். அவர்கள் வந்து விடயங்களை வந்து பார்க்க போயினோம். இது இந்தியிலேருந்து வந்து இந்த நிகழ்வு வந்து 3 நாளைக்கு நடைபெறும். இந்தியாவில் ஃபுல்லாகவே வந்து மக்களும் வந்து 200 டிக்கெட் எடுத்து மக்களுக்கு வந்து ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய மக்கள் வந்து இந்த நிகழ்வில் வந்து பங்கு பெறுறதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பல வகையான வாகனங்கள் மற்றும் பல விதமான விஷயங்களை வந்து இங்கே வச்சிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க மக்கள் எவ்வளோ பேர் வந்து அலைக்கடல் போல் திரண்டு வந்து கொண்டிருக்கணும். பாருங்க முன்னுக்கு இல்லை பாருங்க டிமோ ஷோரூம் இருக்குது, அதை தான் பார்த்து நிற்கணும். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பாருங்கள் வாகனங்கள் டொயாட்டோ இருக்குது இல்லை முன்னுக்கு. அப்படியே வேறு இந்தியாவில் வந்து பாருங்கள் பஸ்ஸுகள் மற்றது அங்கால டிராக்டர்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் கொடுக்குறத வடிவெடுத்தா என்ன உள்ளுக்கா போகலாம். பாருங்க இதில் வந்து பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து வந்துருக்கீங்க முன்னுக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க வணக்கம் ஜாழ்ப்பாணம் மட்டும் போட்டிருக்கீங்க ஃபுல்லாக வெஞ்சால. அதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒருக்கா போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றது. உள்ளுக்குள்ள போவோம். பாருங்க உங்களை வந்து இங்கே வந்து வச்சிருக்கணும். இல்லை பாருங்க இதில் வந்து டீ எல்லாம் வச்சு கொடுக்கணும். பாருங்க ஊற்றி கொடுத்து வந்துருக்கணும். அதே போல் இந்த சைடில் பாருங்கள் பிஸ்கட் ஐட்டங்கள் வச்சுருக்கணும் ஃபுல்லாகவே. தேவையான அனைத்து விதமான பொருட்களும் இதுக்குள்ளே இருக்குது. பிஸ்கட் ஐட்டங்கள்லேருந்து பாருங்கள் டீயிலேருந்து பாருங்கள் வணக்கம் ஜாழ்ப்பாணத்தை தாண்டி போய்கொண்டிருக்கணும் விருந்தினர்கள். இதில் பாருங்கள் பெரிய பஸ்ஸுகள்லாம் வச்சுருக்கேன் முன்னுக்கு. இதில் முன்னுக்கு பாருங்கள் நிறைய விஷயங்களை வந்து இஞ்சாலையும் வச்சுருக்கணும்.
ரீச் ஆகிருக்குது இங்கே முன்னுக்கு. வேறு ரீச் ஆகல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சிருக்கேன் நிறைய பேர். அதே போல் இந்தியாவில் வந்து அந்த மரங்களால் செய்யப்பட்ட உற்பத்திகள் எல்லாம் கூட இங்கே வச்சிருக்கணும் நிறைய பேர். இது வந்து பயங்கரமாக இப்போ வந்து ஓடிக்கொண்டிருக்க விஷயங்கள் இதெல்லாம். அவர் ஒரு முன்னாள் போராளி. வேறு முன்னே இந்த கார்கள் ஸ்டோர் ரூம் அதான் இப்போ பார்த்து பண்ணிக்கணும். பாருங்க அவ்வளோ அழகான கார்கள் இருக்குதுண்டு. இதில் நான் மேலோட்டமாக வந்து எல்லாத்தையும் உங்களை காட்டி கொண்டு போகிறேன்னு பாருங்கள். ஒவ்வொரு இதுகள் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றதை நீங்கள் இப்படியே பார்த்து கொண்டு வரலாம். பாருங்கள் இதில் மாவுள்கள் மற்ற பேக் ஐட்டங்கள் அப்படியெல்லாம் நிறைய வச்சுருக்குது. அது விவசாயத்துக்குரிய மிஷினரிகள், மற்றது வீட்டு பாவனைக்குரிய மிஷினரிகள் எல்லாமே இங்கே வச்சு கொண்டிருக்கணும். மற்றது என்னென்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த உற்பத்திகள் செய்கிற மிஷினரிகள் வந்து முன்னுக்கு வச்சுருக்கணும் பாருங்க. அதே போல் இதில் முன்னுக்கும் இந்த தானிய வகைகள், அதை விட இந்த கரும்பெல்லாம் வச்சுருக்கணும் பாருங்கள் இதில் முன்னுக்கு. மற்ற இஞ்சால மிஷினரி வச்சுருக்கணும். அப்படியே வாங்க பார்த்து கொண்டு போவோம். அப்படியே இதில் வந்து தையல் இயந்திரங்கள் கூட இருக்குது. நூல்கள் அதுகள் நிறைய வச்சிருக்கணும். அது சென்ட் ஐட்டங்கள் வச்சிருக்கணும். அதே போல் இங்கே பாருங்க, இது வந்து உள்ளூர் உற்பத்திகளில் வந்து இங்கே வச்சிருக்கணும். இதை வந்து இன்றைக்கு ஒரு நாளில் பார்த்து முடிக்கிறது. அதை கிட்டத்தட்ட 3 நாள் சரியாக போட்டிருக்கணும். 23, 24, 25 தேதிகளில் வந்தால் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கொள்ளலாம். ஒரு இடங்களில் கொஞ்சமாகவும் மற்ற இடங்களில் வந்து கூட விஷயமாக பார்த்துக்கலாம். இதில் நான் காட்டுற விடயங்கள்லாம் உங்களுக்கு தேவையான விடயங்களாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள் ஃபேஷியல் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும். முன்னுக்கு வந்தால் ஃப்ரீயாக வந்து ஃபேஷியல் செய்துட்டு போகலாம். இதில் வந்தால் ஃப்ரீயாக வந்து தொதல் வந்து வட்டி சாப்பிடலாம் பாருங்க. வணக்கம் அண்ணா. தொதல் வந்து சாப்பிட்றது வச்சிருக்கணும். எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது தொதல். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கு அதான வேலை. என்னென்ன எங்கே கிடக்குதோ அதை வந்து சாப்பிட்டு போகிறதா எங்களோட வேலை. நல்லா இருந்தது தொதல். இங்கேலாம் பாருங்கள் அதை வச்சிருக்கணும். சாப்பிட கிடந்தா எடுத்து சாப்பிடுவோம். சரியா? எல்லாம் குக்கிங் நடந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்கள் அந்த இடுப்பு, கை, கால், மூட்டுகள், உலகிறாக்களுக்கான பெல்ட்டுகள்லாம் இங்கே வச்சுருக்கேன். நிறைய தேவையான பெல்ட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். இங்கால இல்லை முன்னுக்கு பாருங்கள் அந்த சமபோசா வந்து வச்சிருக்கணும். அனைவருக்கும் ஒரு உற்சாகமான காலை பொழுது வணக்கம். மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நேரம் எங்களுடைய யஃப்னா மண்டி நம்மளோடு நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். மூச்சவள்ளி பிராந்தியத்தினூடாக 2026ஆம் ஆண்டுக்கான மாபெரும் வர்த்தக கண்காட்சி என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வர்த்தக கண்காட்சியினூடாக என்னுடைய இலங்கையின் புகழ்பெற்ற ஒரு முதல் தர நிறுவனமாக திகழக்கூடிய சிபிஎல் நிறுவனத்துடைய தொடர்பு கொண்டிருக்கிறோம். சம்பவம் மட்டுமில்லாமல் லங்காசோய் இதுபோல ஏராளமான எல்லாம் முன்னுக்கு பாருங்க அந்த பிரிண்டிங் மிஷின் வச்சிருக்கணும். வந்து இல்லை பாருங்க பிரிண்ட் அடித்தபடியே இருக்குது. ஒவ்வொரு சைஸில் வச்சிருக்கணும். முன்னுக்கு பாருங்க இது அலுவலகங்களுக்கான தேவையான ஆக்கள் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். கம்பெனி தான் கொண்டு வச்சிருக்கணும் பாருங்க. அதில் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கணும். இதில் பாருங்கள் வீட்டுக்கு தேவையான இந்த சின்ன சின்ன பைப் ஐட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். தண்ணி பைப்பு, டொய்லெட் பைப்புகள், வயர்கள், வட்டைகள்னு சொல்லி நிறைய வச்சிருக்கணும். இஞ்சால் அப்படியே இங்கெல்லாம் வந்து சில மிஷினரி ஐட்டங்கள் வச்சிருக்கணும் பாருங்க. விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் மற்றது அதுக்குரிய அவ்வளோ சாமான்களும் இங்கே வச்சிருக்கணும் பாருங்க.
பாருங்கள் கடை முதலாளி மாதிரி பாருங்கள் ஒவ்வொரு சைஸில் வந்து இந்த பாக்ஸுகள் வச்சுருக்கணும். நீங்கள் வந்து இங்கே பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு சைஸில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இதெல்லாம் சமைச்ச சாப்பாடு. பாருங்கள் எல்லா விதமான ஐட்டங்கள் வச்சுருக்கணும். இது வந்து கொஞ்சம் கீட்டில் இருக்குது, மற்றது இந்த ரப்பரில் வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள் சைஸ்களை பாருங்கள். இப்போ நீங்கள் சில கிராப்ஸுகள் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக வந்து ஒரு கம்பெனியில் நடத்துனரும் கூட இந்த இதுகள்கிட்ட வந்து இதுகள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் இந்த விஷயங்களை. நீங்கள் இதில் பாருங்கள் ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. பாப்பா என்ன வச்சுருக்கிறோம்னு தெரியல. வைப்பு சம்மந்தமாக இருக்குது, நிலையான வைப்பு. இங்கே வந்து மோட்டர் பைக் ஐட்டங்கள் இருக்குது. புதுசாக ஒரு ஐட்டம் உராக்கி இருக்கணும் பாருங்க. பத்தத்தை பார்த்தீங்களா? அப்படி இருக்குது கார் ஐட்டங்கள் பாருங்கள். தேவையான ஆக்கள் எடுக்கலாம். எனக்கு கார் எடுக்க விருப்பம் தான். நான் காசு இருந்தால் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. கார் இல்லாட்டி ஒரு நல்ல மோட்டர் சைக்கிள் ஒன்று எடுப்போம். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்குது. என்ன செய்கிறேன், வருமானம் காணாமல் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாம் மில்லியன் கணக்கில் வச்சுருக்கேன். நாங்கள் எங்கே போகிறது மில்லியனுக்கு? இல்லை பாருங்கள் மோட்டர் செட் பண்ணியிருக்கிறேன், தண்ணி உரைக்குது. கடல் தொழில் செய்கிற ஆளுக்கான அந்த போட்டுக்கான இன்ஜின்கள் வந்து ஒயில்கள் இங்கே வச்சுருக்கணும் பாருங்கள். இதுக்குள்ளே வச்சுருக்கணும், நிறைய வச்சுருக்கணும். இங்கே அந்த மாவு ஐட்டங்கள், கப்புகள், இங்கே வந்து பிளாஸ்டிக் ஐட்டங்கள் வச்சுருக்கணும். பாலிகள், பேசனுகள். இல்லை முன்னுக்கு பாருங்கள் பெரிய ஒரு காட்சியறை கொண்டு வச்சுருக்கணும். நிறைய கார்கள், பைக்குகள் எல்லாம் வச்சுருக்கேன். கிட்ட போய் பார்ப்போம் என்னென்ன விஷயம் இருக்குதுன்றது. உட்பட முகாமையாளர்களும் இந்த தருணத்தில் கபில செனவிரத்ன அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெனரல் மேனேஜர் டேவிட் மீரிஸ் லிமிடெட் உங்களுக்காக இரண்டாவதாக ரிவீல் பண்ண போறது 2 வீலர். பாருங்க அதோடைய அழகு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் அப்படி அழகா உங்களுக்காக காட்சிப்படுத்துறதுக்காக தயாரா இருக்காங்க. ரிவீல் பண்ணிடலாம். லுக் வந்து எப்படி இருக்கு? சும்மா மாசா இருக்குல்ல? இப்போ நீங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இதனுடைய வேகம் எவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ண முடியும், என்ன மாதிரி அப்படின்றதும் உங்களுக்காக சொல்ல போறோம். 120 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கு. சிட்டாக் அப்படின்ற எங்களுடைய பஜாஜ் எலக்ட்ரிக் 2 வீலராக இருக்கிறது. இப்படி நிறைய கேள்விகள் எல்லாமே இருக்கும். பிரைஸ் என்ன மாதிரி, எங்க எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கால நீங்க எங்க வேணாலும் எடுக்கலாம். அதாவது எங்களுடைய கம்பெனியில டேவிட் மீரிஸ் போட கம்பெனி உங்களுக்காக எந்த ஒரு இடம் இல்லை பாருங்க. முன்னுக்கு சைனாக்காரர் வந்து ஒரு கம்பெனி ஒன்று வச்சிருக்கிறேன் பாருங்க. சைனா இல்லை பாருங்க, இந்தோனேஷியா. இதில் பாருங்க நொங்கு, அரிசி, கோப்பி அதெல்லாம் வச்சிருக்கேன். பார்த்தீங்களா, உற்பத்தி செய்கிற பொருட்கள் வந்து இதில் வச்சிருக்கணும். எங்கடா போற?
இதில் பாருங்க நம்பிக்கை மற்றும் வசதியானதுன்னு போட்டு வைக்கணும். இந்த பைக்கை தான் வந்து குள்ள மனிதர்களுக்கு பாவிக்கிற பைக்குகள் வச்சிருக்கணும். பாருங்க எவ்வளோ வச்சிருக்கணும். பாருங்க பைக் ஓடி பார்த்தா இது வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும். இதில் பாருங்க குள்ள மனிதர்களுக்கு வந்து சாத்தியமான பைக்குகள் வந்து வச்சிருக்கணும். பாருங்க இந்த பாருங்க இவ்வளோ சின்ன சைக்கிள் காலில் அமர்த்தி கூட ஓடலாம். பாருங்க இந்த இதெல்லாம் இந்த பைக்கெல்லாம் வந்து குள்ள மனிதர்கள் சின்ன ஆக்களுக்கு வந்து பாவனைக்கு வந்திருக்கிற எலக்ட்ரிக் பைக்குகளாக பாருங்க. முன்னுக்கு இல்லை முன்னே பாருங்க மழையும் வந்துட்டுது.